இயேசுவின் பாதமும் மனிதனின் வாதமும் என்ற தலைப்பிலே சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைப்பு விடுகிறேன். இயேசுவின் பாதம் தியாகத்தின் பாதை, மனிதனின் வாதம் அகந்தையின் பாதை. இயேசு நடந்த பாதை கற்களும் காயங்களும் நிரம்பியது. ஆனால் அவர் வதிக்கவில்லை, அவர் சுமந்தார். இயேசுவின் பாதம் இரத்தத்தில் நனைந்தது. அந்த இரத்தம் சபிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை மீட்பதற்காக. அவர் தலையில் முள்முக்கிரிடம், முதுகில் அடிகள், கைகளில் ஆணி, பாதங்களில் காயம். ஆனால் உதடுகளில் சாபம் இல்லை, மாறாக மன்னிப்பு. மனிதனின் வாதம் சத்தமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் பாதம் மௌனமாக உலகை மாற்றியது. நாம் நியாயத்தை நிரூபிக்க போராடுகிறோம், அவர் அன்பை நிரூபிக்க சிலுவை ஏற்றார். நாம் நான் சரி என்று வாதாடுகிறோம், அவர் நீங்கள் வாழ வேண்டும் என்று பாடுபட்டார். இயேசுவின் பாடுகள் நம்மை காப்பாற்றின, ஆனால் நம் வாதங்கள் உறவுகளை உடைக்கின்றன. ஆண்டவராகிய இயேசுவே, உம் பாதங்களை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். எங்கள் வாதங்களை அமைதியாக்கும் தாழ்மையை தாரும். எங்கள் அகந்தையை சிலுவையின் முன் உடைக்க செய்யும். நாங்கள் வெல்ல வேண்டாம், உம் சித்தம் வெல்லட்டும். நாங்கள் சரியென நிரூபிக்க வேண்டாம், உமது அன்பு வெளிப்படட்டும். உமது பாடுகள் எங்கள் வாதங்களை உருக்கட்டும். உமது காயங்கள் எங்கள் இதயங்களை மாற்றட்டும். இயேசுவின் பாதத்தை பின்பற்றி மனித வாதத்தை விட்டொழிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.